ஹலோடா ஹலோ மை மசில் குட்டீஸ். இது வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோ தான். அப்படின்னு ஒரு பொண்ணு என்கிட்ட டாங் வெர்ஷனில் நான் போட்ட மாஃபியா ஸ்டோரிக்கு ஜேகே வெர்ஷனில் ஒரு மாஃபியா ஸ்டோரி போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்கடா. அவங்களே தீமெல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம எல்லாமே ஒரு சின்ன இன்ட்ரோவை கொடுத்துட்டு அப்படியே போயிடலாம்டா. அண்ட் நீங்கள் ஜேகேவோட அத்தை பொண்ணு, ஓகேவா? ஜேகேவோட அப்பாவோட ஒரே தங்கச்சியோட பொண்ணு நீங்கள். ஸோ ஜேகேவோட அப்பாவும் ஜேகேவோட தங்கச்சியும் எப்படியாவது அவங்க 2 பேர்த்துக்கோ மகனோ பொண்ணோ பிறந்தா கட்டி வைக்கலான்னு சின்ன வயசுலேயே முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இது சின்ன வயசுலேயே நடந்த ஒரு முடிச்சு தான். அண்ட் ஜேகேவோட அம்மாவுக்கு சுத்தமாகவே இதில் விருப்பம் இருக்காது. பிகாஸ் ஜேகேக்கும் இதில் விருப்பம் இல்லாததுனால எப்படி மகனுக்கு பிடிக்காம எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்ற ஒரு வருத்தம் இருக்கும். பட் ஜேகேவோட அம்மாவுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். பட் என்ன பண்ணுறது, ஜேகேவோட அப்பா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்டா. அண்ட் இந்த சைடில் நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜேகேவை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கீங்கடா. ஒரு எப்படி 3 வயசுலேருந்தே ஜேகேவை நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கும் ஜேகேக்கும் 5 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்கும். அண்ட் இதுதான்டா ஸ்டோரியோட ஒன்லைன். அண்ட் இந்த எஃப்எஃப் நான் நல்லா போடுவேன்னு நினைக்கிறேன். இது ஒரு 1 ஷாட். ஓகே, நம்ம போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் ரொம்ப மழை பெய்யுது. அங்கே அப்படியே ஒரு சர்ச்சை காமிச்சேன்னா, அந்த சர்ச்சில் ரொம்ப மினிமலான ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க. அங்கே மாப்பிள்ளை சைடு, பொண்ணு சைடு, மாப்பிள்ளையோட பிஸ்னஸ், பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த சர்ச்சில் அப்படி கொஞ்சம் டாப் போனால் அங்கே ஒரு லைட், அங்கே வந்து நம்ம ஜீசஸோட ஃபோட்டோ அதெல்லாம் அங்கே இருக்குது. இப்போது அந்த இடத்துல அங்கே ஒரு பர்சன் நிற்கிறாருடா க்ரே சூட்டில். அந்த க்ரே சூட் பர்சன் அப்படி அங்கே அந்த ஸ்டேஜில் இருக்க அவங்களோட பையனை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌடாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹாப்பி ஃபேஸோட, அது என் பையனோட கல்யாணம்ன்ட்டு ரொம்ப வார்மாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே அப்படியே ஸ்டேஜை காமிச்சோன்னா, அங்கே ஒரு பர்சன் பிளாக் சூட்டில் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸம் ஹாட்டாக இருக்காங்க. பட் அவரோட ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை. ஒரு செத்தம் போன மாதிரி அங்கே நின்றுட்டுருக்காரு. அந்த பர்சனுக்கு அப்படியே ரைட்டில் ஒரு பர்சன், அந்த பர்சனையும் ஒரு மாதிரி ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது அந்த சர்ச் பெல் அடிக்க அந்த ஃப்ரண்ட் டோர் அப்படியே ஓப்பன் ஆக எல்லா கெஸ்ட்டும் அப்படியே எந்திரிக்கிறாங்கடா. இப்போ அங்கே முன்னாடி அழகாக ஒரு 10 குழந்தைங்க குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு நடந்து வராங்க. இப்போது அங்கே ஒரு பர்சன் ஒரு ப்ளூ சூட்டில் அப்படி பக்கத்தில் ஒரு வெயில் போட்டு கவுன் போட்டு அழகான ஒரு ப்ரைடை கூட்டிகிட்டு வராங்க. இந்த உள்ளே வரும்போதே அந்த ப்ரைடோட மூஞ்சில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். கடைசியில் நான் நினச்சது நடக்க போகுதுன்றது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படியே அந்த ப்ரைட் அவ்வளோ ஹாப்பியாக வராங்கடா. வந்து அந்த க்ரூம் நடி அந்த பர்சனோட அப்பா, என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோ ஜங்குக் அப்படின்னு சொல்ல, எஸ்டா அது நம்ம ஜேகே தான். அண்ட் அதே மாதிரி என் பொண்ணு ரொம்ப செல்ல கொடுத்து வளர்த்துட்டேன், அவளை ஒரு பொழுதும் காயப்படுத்திடாத அப்படின்னு சொல்ல, ஜேகே ஒன்றும் பேசாமல் தலையை மட்டும் நாட் பண்ண. அங்கே இருக்க ஜேகேவோட அப்பா ஸ்மைல் அப்படியே கொஞ்சம் மாறுது. இதை பார்த்துட்டு ஜேகேவும் சரிங்க அங்கிள் அப்படின்ட்டு சொல்லி அந்த பர்சனோட கையை அவ்வளோ அழகாக வாங்கிக்கிட்டு அப்படியே அந்த ஸ்டேஜோட ஆப்போசிட்டில் கொண்டு போய் நிற்க வைக்க, கையை அவ்வளோ பொறுமையாக அந்த பர்சனோட கையிலேருந்து எடுக்கிறாங்கடா. அங்கே நம்ம இப்போ ஒரு ப்ரீஸ்ட் வராரு. அந்த ப்ரீஸ்ட் வந்துட்டு, ஆமேன், இந்த பிரபஞ்சத்தில் கல்யாணன்றது 2 குடும்பங்களோ 2 சொத்துங்களோ 2 பவர் சேர்றதில்ல, 2 மனசு சேர்றது. அந்த 2 மனசு சேர்ந்தால் தான் முழுமையான கல்யாண வாழ்க்கைன்னு அர்த்தம். ஆமேன். ஜீசஸ் இந்த 2 புனிதமான சொல்லையும் வாழ்க்கை ஃபுல்லாக அடுத்த 7 ஜென்மத்துக்கும் சேர்த்து வை அப்படின்னு அந்த ஜீசஸ் கிட்ட அந்த ப்ரீஸ்ட் ப்ரே பண்ண. எல்லோரும் அப்படியே கண்ணை மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ப்ரே பண்ணுறாங்க. இப்போது ஓகே மை லார்ட், லெட்ஸ் ப்ரொசீட் தி வெட்டிங். மிஸ்டர் ஜியோன் ஜங்குக், நீங்கள் இந்த உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க லீ வயனை கல்யாணம் பண்ண சம்மந்தமாக? ஜியோன் ஜங்குக் ஆகிய நான் லீ வயனை கல்யாணம் பண்ண சம்மந்தம். சந்தோஷம். லீ வயன் ஆகிய நீங்கள் ஜியோன் ஜங்குக்கை கல்யாணம் பண்ண சம்மதமா? லீ வயன் ஆகிய நான் ஜியோன் ஜங்குக்கை கல்யாணம் பண்ண சம்மதம். சந்தோஷம். இந்த கல்யாணத்தை
யாராவது அப்போஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்ல அந்த கூட்டத்தில் ஒரு பர்சன் அப்படியே ஜூம் இன் பண்ணுறாங்கடா. அந்த பர்சன் கண்டு அவ்வளோ டியர்ஸ் இருக்குது. கையை தூக்கலான்னு போகும்போது பக்கத்தில் ஒரு பர்சன், அவன் லைஃப்பை ரூன் பண்ணிடாது ஜெனி அப்படின்னு சொல்ல, இப்போது யாரும் பதில் சொல்லாதனால அந்த ப்ரீஸ்ட் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க ரிங் அப்படின்னு சொல்ல, ஜெக்கி எப்படி திரும்பினா அவன் ஃப்ரெண்ட் ஜிமின் அங்கே நிற்கிறாரு. மச்சான் ரிங். அப்போ ஜிமினை பார்த்து ஒரே ஒரு பார்வை தான் ஜேக்கி. ஜிமின் சுத்தமாக ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இப்போ அப்படியே அந்த ரிங்கை எடுத்து இப்படி திரும்ப இங்கே நீங்கள் திரும்பினா உங்கள் அக்கா சாரா அங்கே நிற்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் அந்த ரிங்கை வாங்கிக்கிறீங்கடா. வாங்கிட்டு அப்படியே திரும்பினா ஜேகே தான் கை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாவமாக காட்டுறாரு. நீங்கள் பொறுமையாக உங்களோட ஹேண்டை ஜேகேயோட ஹேண்டை வைக்க, ஜேகே அவ்வளோ ஒரு ஸ்மைல் கூட இல்லை, பட் உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல் இருக்குது. அப்படி இந்த ரிங்கை போட்டு விட, நீங்கள் ஜேகேக்கு ரிங்கை போட்டு விட அங்கே இருக்கவங்க எல்லாம் ரொம்ப கிளாப் பண்ணுறாங்க. இப்போது உங்கள் அப்பா அம்மா கண்ணிலே அவ்வளோ டியர்ஸ் இருக்குது. ஜேகேயோட அம்மாவும் அவ்வளோ டியர்ஸை பார்த்துட்டு இருக்காங்க ஜேகேவை. இப்போ அந்த வெயில் அப்படியே நம்ம ஜேகே ரிமூவ் பண்ணுறாருடா அவங்க ஃபேஸ்லேருந்து. இப்போ ப்ரீஸ்ட் ஜங்குக் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகே அப்படி அந்த ப்ரீஸ்ட்டை பார்க்குறாரு. அங்கே இருக்க ஜேகேயோட அப்பாவை பார்க்குறாரு. ஜேகே அப்பாவுக்கு பின்னாடி ஒரு பர்சன் இருக்காரு, அதுவும் பார்க்குறாங்க. பட் நீங்கள் அதை எதுவுமே பார்க்கல. நீங்கள் ஜேகேயோட ஃபேஸ் தான், உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. சிரிக்கிறீங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப இவ்வளோ நாள் ஆசைப்பட்ட கனவு நடந்துருச்சா அப்படின்ட்டு இருக்க. ஜேகே அப்படியே அவங்க திரும்பி எதுவுமே பண்ணாமல் இருக்காரு. அங்கே இருக்கவங்க என்ன எதுவும் பண்ணாமல் இருக்கான் அப்படின்ட்டு எல்லாம் பேச ஆரம்பிக்க, உங்கள் அப்பாவுக்கு அப்படியே ஜேகேயோட அப்பாவை பார்க்க, ஜேகே அப்பா ஜங்குக் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஐஸை பார்க்குறாரு. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறீங்க. பட் ஜேகே உங்களோட ஹேண்ட் எடுத்து அதில் கிஸ் பண்ணுறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாரும் வா வாட் அ ஸ்வீட் அப்படின்றாங்க. உங்கள் ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகுது. நீங்கள் ஜேகே அட்லீஸ்ட் ஃபோர்ஹெட்லேயாச்சும் கிஸ் பண்ணுவான் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கடா அப்படின்னு இப்போ நீங்கள் திரும்பினா அங்கே நம்ம ஜிமின் தான் வராது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜங்குக். அப்போது ஜேகே எப்படி பார்க்குறாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபைன், தேங்க்ஸ் ஜிமின் அண்ணா. சரிம்மா அப்படின்ட்டு ரெண்டு பேருமே நிற்க, அங்கே நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்கடா. இப்போ நீங்கள் அப்படியே திரும்பி உங்கள் அம்மா அப்பாவை பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா கண்ணில் அவ்வளோ டியர்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. உங்கள் அப்பா கண்ணில் ஒரு வருத்தம் இருக்குது, பட் அது எதுவுமே அதை காட்டிக்கலை. இப்போது உங்கள் அம்மா ஜேகேயோட அப்பாவை ஹக் பண்ணி, ஆனால் எப்படியும் என் கனவு நடந்து தெரிஞ்சுன்னா நம்ம சொந்த வீட்டு போகாமல் இருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். கண்டிப்பாம்மா நம்ம அம்மா கூட இருந்ததெல்லாம் பார்த்துருப்பாங்கடா. ஏம்மா அதே பேசுகிறேன், அதெல்லாம் அம்மா எப்பவுமே இருப்பாங்க, நம்ம அம்மாவே உன் பிள்ளைக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி சாராவை பார்த்தா சாரா கையில் ஒரு குழந்தை இருக்குடா. அதை பார்த்துட்டு ரெண்டு பேருமே அவ்வளோ ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போது அப்படியே கட் பண்ணி நைட்டை காமிச்சா ஜேகேவும் நீங்களும் ஜேகேக்கு ஒரு மேன்ஷன் இருக்கும்டா. அது வெட்டிங்காகவே தனியாக அவங்க அப்பா அம்மா அவங்க வந்து நீ தனியாக தான் இருக்கணும் வயனோட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மேன்ஷனுக்குள்ளே ஜேகே முன்னாடி போக நீங்கள் அப்படியே பொறுமையாக பின்னாடி போயிட்டுருக்கீங்கடா. இப்போ அந்த ஸ்டெப்ஸில் ஜேகே நிற்கிறாரு. மாமா அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிடுறீங்க. ஜேகே அப்படியே திரும்புகிறாரு. என்னாச்சு அப்படின்ட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்கடா. ஜேகே ஒன்றுமே பேசாமல் அவங்க கிட்ட வந்துட்டு, வாயின் சொல்லுங்க மாமா, பசிக்குதா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னது, அது இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லை. என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்கடா. ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்ன மாமா ப்ராங்க் பண்ணுறியா? இல்லை வாயின், சரி கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னா உன்னை வற்புறுத்துகிறாங்களா? இது பாட்டி கடைசியாக ஆசைப்பட்டது ஒரு விஷயம். ஆமாம், சின்ன வயசில் எனக்கு நீ முடிவு பண்ண தானே. வயன் புரிஞ்சுக்கோ, அது சின்ன வயசு. 3 வயசில் முடிவு பண்ணதெல்லாம் 30 வயசில் பேசிகிட்டு இருப்பாங்களா? இதை கேட்டேன் நான். பாரு வயன், எனக்கு நீ எப்பயுமே ஒரு கசின் மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன், ஒரு தங்கச்சி மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன், புரியுதா? எனக்கு உனக்கு பிடிக்காது வயன், எனக்கு உனக்கு பிடிக்கல வயன். இது ஃபோர்ஸ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, புரியுதா அப்படின்ட்டு ஜேகே சொல்ல,
உங்கள் மனசு அவ்வளோ உடஞ்சிருச்சு. பிகாஸ் நீங்கள் இது வரைக்கும் ஜேகே உங்களை இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியிருப்பான்னு தான் நினச்சிருப்பீங்க. பட் இது தெரிஞ்சிருக்காது. அப்படி ஜேகே இன்னொன்று சொல்கிறாரு, நான் உன்னை நல்லா பார்த்துக்குறேன். ஆனால் என்னால் உனக்கு ஒரு கரெக்டான ஹஸ்பண்டாக இருக்க முடியாது. எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியறவன். ஆனால் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். அதை தவிர்த்து லவ்ன்ற ஒரு விஷயம் நீ என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாத. மாமா எனக்கு புரியுது கஷ்டம் நீ படுற. ஆனால் என் உன் மனசில் அது விடு. அப்போ உன் மனசில் யாரும் இருக்காங்களா மாமா? வயன், எனக்கு உன்னை பிடிக்கல. இந்த கல்யாணம் ஒரு வலுக்கட்டான கல்யாணம் தான். அதை தவிர்த்து நீ என்ன கேட்டால் நான் தரேன். எவ்வளோ காசு என்ன ஷாப்பிங் பண்ணுறியோ, எது நகை, காரு, வீடு, வெளியே போறியோ போ. பட் என்னால் உனக்கு கரெக்டான ஒரு ஹஸ்பண்டாக இருக்க முடியுமான்னு கேட்டேன்னா என்னால் முடியாது. உனக்கு இந்த பிடிச்சிருக்கும் என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு 4 பேரில் நீ ஒருத்தி. சரியா மேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஜிகே அப்படியே மேலே போயிடுறாரு. நீங்களா அவ்வளோ ஒரு மாதிரி உடஞ்சிட்றீங்கடா. இப்போ நீங்கள் போய் அந்த கவுச்சில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. அம்மா என்ன வயன், ஜேகே மாமாவுக்கு உண்மையாக என்னை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணுறாரா? என்ன நீ பேசிட்ட? கண்டிப்பாக ஜேகே மாமாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் கல்யாணம் பண்ணுறான். இல்லை மாமா, என்ன வயன்? இல்லை மாமாவுக்கு நான் கால் பண்ணி பேசுகிறேன், நீ ஏன் விட மாட்டேற? வயன், நான் சொல்கிறது கேளு வயன். ஜங்குக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தானே, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணுறேன். இல்லை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அவனே தான் கட்டிக்கோன்னு சொல்லி கேட்டான், போதுமா அப்படின்னு சொல்ல. அப்படியா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மாட்ட பேசின கான்வர்சேஷன் அப்படியே உங்களுக்கு மைண்டில் வருதுடா. நீங்கள் என்கிட்ட பொய் சொல்லிட்டியம்மா, நீ பொய் சொல்வேன்னு நினைக்கலாமா? என் லைஃப்பில் பொய் சொல்லிட்டல நீ அப்படின்ட்டு உங்களுக்கெல்லாம் அவ்வளோ டியர்ஸ் இருக்குது. இங்கே வீட்டை காமிச்சா ஜேகேயோட அப்பா, ஜேகேயோட அம்மா, வயனோட அப்பா, வயனோட அம்மா, வயனோட அக்கா சாரா, அவங்க ஹஸ்பண்ட் நம்ஜூன் எல்லோரும் அங்கே இருக்காங்கடா. அப்பா நம்ம பண்ண தப்பா கரெக்டா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு சாரா வயனோட அப்பாட்ட கேட்க, லைக் சாராமா எனக்கும் தெரியல, அண்ணன் தங்கச்சிங்க ஆசைப்பட்டு 2 பேச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். ஆனால் உங்கள் அம்மா உண்மையாகாச்சும் வயன்ட்டு உண்மையை சொல்லியிருக்கணும். அந்த சின்ன மனதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சப்போ எப்படி இருக்கும்? ஏண்டி நீ மறைச்ச அப்படின்ட்டு வயனோட அப்பா வயனோட அம்மா கேட்க, என்னங்க இப்படி பேசுகிறீங்க? வயனோட லைஃப்க்கு ஜங்குக்கு மாதிரி ஒரு பையன் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் தெரியுமா அப்படின்ட்டு சொல்ல, இதை பார்த்துட்டு இப்போது ஜேகேயோட அம்மா வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லை நீ இந்த மாதிரி நான் கல்யாணம் நீ ஜேகேட்ட சொல்லியா அப்படின்ட்டு ஜேகேயோட அப்பா இப்போ உள்ளே வராரு. என்னங்க சொல்லியா? அது வந்துட்டு ஜெனி வந்துட்டா கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்ல, ஜெனி அப்படின்ட்டு நம்ஜன் முணுமுணுக்கிறாரு. அவன் ஏன் கல்யாணத்துக்கு வந்தா? பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணுடி, வராமல் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்ல, என் மனசுக்கு தெரியும், நான் வயனுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலேருந்து நான் எல்லா விஷயத்துக்கும் சொல்லி அவள் லைஃப்பில் நிறைய பிரச்சனையை அனுபவிச்சிருக்காள். ஆனால் ஜங்குக் தான் அது கரெக்டான ஆள் அப்படின்ட்டு உங்கள் அம்மா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டப்பனாக பேச, உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வந்துட்டு என் பொண்ணுக்கு மட்டும் அங்கே கஷ்டம் வந்துச்சு, உடனே நான் மனுஷியாவே மதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா கோவத்தில் போக, இங்கே வயனோட அப்பா கோவத்தில் போனோடனே சாரா வந்துட்டு, அம்மா அட்லீஸ்ட் நீ வயன்ட்டு உண்மையை சொல்லியிருக்கணும், அப்போ வச்சு அவங்க புரிஞ்சிருப்பாங்க. ஆசை காட்டி மோசம் வளர்த்துட்டம்மா அந்த பிஞ்சி குழந்த மனசில் அப்படின்ட்டு சாரா சொல்லிவிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்கடா. தான் சாரா அவங்க அக்கா, சாராவோட ஹஸ்பண்ட் நம்ம நம்ஜூன், அவங்க 2 பேருமே கம்பெனி மீட்டிங்கில் மீட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்கடா. இப்போ அப்படியே கட் பண்ணி ஜேகே மேன்ஷனை காமிச்சா, ஜேகே தான் அவரோட ரூமில் உட்காந்துருக்காரு. அவரோட ரூம் உட்காந்துட்டு அவரோட ஃபோனையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அதில் ஜேகேவும் ஜெனியும் எடுத்த பிக்சர் இருக்குது. நான் என் லைஃப்பில் அப்படின்ட்டு அவர் அந்த ஃபோட்டோவே பார்த்துட்ருக்க. இப்போது அந்த டோர் நாக் ஆகுது. ஜேகே அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிட்றாரு. வயன், இல்லை உனக்கு நான் பக்கத்து ரூம். ஓ சரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்களா? ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாரு. பிகாஸ் நீங்கள் ஜேகே எப்பயுமே ஜங்குக்குன்னு கூப்பிட மாட்டீங்க, மாமான்னு தானே கூப்பிடுவீங்க. ஜேகே பார்க்குறாரு, அட்லீஸ்ட் இவராச்சும் என்னை புரிஞ்சுக்கிறாரு எங்கள் அப்பா அம்மா தவிர்த்து அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்க. ஜேகே ஃபோன் அடிக்குது. அது ஜெனி தாண்டா. ஜெனி
என்னோட நம்பர் பார்த்துட்டு ஜேகே அட்டன் பண்ணுறதா வேண்டாவானே இருக்குது. அப்புறம் அப்படியே ஃபோனை சைலண்ட்டில் வச்சுட்டு படுத்துடுறாருடா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் கீழே வரீங்கடா. அப்படியே கீழே வந்து பார்த்தா அங்கே 2-3 மெயின்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்தோடனே அப்படியே அமைதியாகிடுறாங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை மேம். உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிட? காஃபி, டீ? காஃபி அப்படின்னு சொல்ல ஓகே மேம் அப்படின்ட்டு அங்கே ஒரு மெய்டு உங்களை ஒரு மாதிரி மேலேயும் இங்கேயும் பார்த்துட்டு, ஓ இதுதான் அந்த பொண்ணா? என்ன இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது. எப்படி சார்? அந்த பொண்ணு தானே லவ் பண்ணிருந்தாரு. ஆமாம், அவர் தான் லவ் பண்ணார். கட்டாயம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. கட்டாயம் கல்யாணமா? ஜங்குக் சாரியா? ஆனால் அவர் எவ்வளோ ஜெனியாக லவ் பண்ணார் தெரியும்ல அப்படின்ட்டு இந்த 2 மெய்டும் குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் போய் உட்காந்துட்டீங்க. அப்போது அவங்க ஒரு ஹெட்மெய்ட் வராங்க. என்ன பேச்சிங்க? இல்லை மேம், சமைக்கிற வேலையா வந்தம்மா, நம்ம பாஸுக்கு சர்வ் பண்ணமான்னு இருக்கலாம். சும்மா அவரோட பாஸ்ட்டு ப்ரெசென்ட் எல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க, வேலையை விட்டு தூக்கிடுவேன். சரிங்க மேட் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த மேடு காஃபி எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட வச்சுட்டு அப்படியே போயிடுறாங்களா. நீங்கள் அந்த காஃபியே பார்த்துட்டு குடிக்கவே இல்லை. இப்போ ஜேகே அப்படியே கீழே வந்தார்னா வந்துட்டு ஒரு பிளாக் ஷர்ட் போட்டிருக்காருடா, ரோல்டு ஸ்லீவ், அப்புறம் ஒரு பிளாக் பேண்ட்டு, அதுக்கு மேலே ஒரு கோட் போட்டிருக்காருடா. அந்த கோட்டில் ரொம்ப அப்படியே ஒரு ட்ராகன் மாதிரி அந்த கோட்டோட ஸ்லீவ்லலாம் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜேகே ஒரு ஹேண்ட் கிளாஸ் போட்டுட்டு, அஜுமா சார் அது மாதிரி எனக்கு டிஃபன் வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல அந்த மெய்டு அப்படியே ஜேகே பார்க்குறாங்க. என்னாச்சு சார் அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் தலையை சாய்க்க ஜேகே அப்படியே திரும்பினா அவங்க நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஷிட் அப்படின்னு ஜேகே சொல்ல, பிகாஸ் அவர் நீங்கள் இருக்கிறதே மறந்துட்டார். அவருக்கு மேரேஜ் ஆனதையும் அவர் மறந்துட்டார். இப்போ வந்து நம்ம ஜேகே அப்படியே திரும்பி உங்களை பார்த்துட்டு வான் மாமா உனக்கு என்ன சாப்பாடு வேணும் மேய்ட்டு சொல்லிடு, அவங்க சமைச்சிடுவாங்க. அண்ட் நான் எனக்கு லேட்டாக வருவேன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் வருவேன், சம்டைம்ஸ் வர மாட்டேன். நீ அதை பற்றி நான் கவர் பண்ணுவேன்னா வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு கீ இருக்குது, இந்தா அப்படின்ட்டு ஒரு கீயும் கொடுக்குறாரு. இந்தா என்னது இது? கார்டு, இது 2 பிளாக் கார்டு அன்லிமிட்டட், நீ என்னென்னா வாங்கிக்கலாம், புரியுதா? ஆனால் எனக்கு எதுக்கு? ஜியான் ஃபேமிலிக்கு வந்தால் இது வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கார்டை உங்கள் கையில் கூட கொடுக்கல. அவர் டேபிளை வச்சுட்டு அவர் அப்படியே அந்த ரூம் விட்டு போயிடுறாருடா. இப்போது அந்த ஹெட்மேட் வந்து மிஸ்ஸஸ் ஜியான் என்ன கூப்பிட்டீங்க? அது மிஸ்ஸஸ் ஜியான். ஓ ஆமாம்ல அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஃபுட்டாக இருந்தாலும் நாங்கள் சமைச்சு தரோம். ஓ இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்ட்டு நீங்கள் அந்த வச்ச காடையும் எதுவுமே எடுக்காமல் அப்படியே மேலே போயிடுறீங்கடா. அங்கே உள்ளேருந்து 2 மெய்டு, என்னடி காடை எடுக்காமல் போயிட்டா தெரியலடி அப்படின்னு சொல்ல இந்த ஹெட்மெய்டு அவ்வளோ பாவமாக அவங்கள பார்க்குறாங்கடா. நீங்கள் அப்படியே மேலே போயிட்டு உங்கள் ரூமை திறந்து அப்படியே படுத்துடுறீங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் இருக்குது. இப்போது ஒரு ஈவினிங் 7:30 6:30 அப்படி ஆகுதுடா. நீங்கள் அங்கே இருக்க கார்டனில் சுற்றிட்டுருக்கீங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 கார்ட்ஸு பக்கத்து ஒரு 2 சென்டிமீட்டர் கேப் டிஸ்டன்ஸ் தான் அங்கே நின்றுருக்காங்க. அவங்க எல்லாரும் உங்களை ஒரு மாதிரி லைக் யாரா அந்த பொண்ணு அப்படின்னு பார்க்குறாங்க. பட் யாருமே அவ்வளோவா பார்க்கல. அவர் வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்களா அங்கே அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது. அந்த ஊஞ்சல் கிட்ட போய் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போது அங்கே ஒரு கார்டு வந்து, மேம் சொல்லுங்கள் எனக்கு இல்லை மேம் 7 ஆகும்போது நீங்கள் வீட்டுக்குள்ளே போனால் சேஃப் நினைக்கிறேன். ஏன் இங்கே கூட உட்காரக்கூடாதா அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி கேட்க அந்த கார்டு என்ன பேசுகிறதே தெரியாமல் இருக்காங்க. இல்லை நான் போகிறேன் இல்லை மேம் நீங்கள் உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த கார்டு சொல்லிவிட்டு அவர் அப்படியே போயிட்டு பக்கத்தில் இருக்க கார்டுக்கிட்ட, கீப் யுவர் ஐஸ் ஆன் ஹர், புரியுதா? ஜான் சார் தெரிஞ்சால் முடிச்சிடுவார். ஓகே சார் அப்படின்ட்டு அந்த கார்டு அப்படின்ட்டு இருக்காருடா. இப்போது அங்கே இன்னொரு சோல்ஜர் கார்டு மாதிரி வராரு. என்னாச்சு ஜாங்குங்க அப்படின்ட்டு அங்கே ஒரு ஹெட் கார்டுகிட்ட கேட்க, இப்போது நீங்கள் உட்காந்துருக்க பார்த்துட்டு ஓ அப்படின்ட்டு ஒரு ஹேட்டை கழிச்சிட்டு வந்துட்டு ஹலோ அப்படின்ட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு, ஒரு பாக்ஸி ஸ்மைல். நீங்கள் என் பேர் கேம்டாங், நான் ஜேகேவோட பாடி கார்டு இன்சார்ஜ், லைக் அவருக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி. ஓ ஹாய், என்ன வெட்டிங் பிரைட், புது பிரைட் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, பின்ன எங்கே இருக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே வீட்டில் இருக்காரா? ஜேகே அப்படின்னு அவர் அங்கே உட்காந்துட்டே அந்த லிவிங் ஹாலை பார்த்து கத்த, இல்லை வெளியே போயிட்டான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க.
அவங்க ஃபேஸில் இருந்து ஸ்மைல் அப்படியே போயிடுது. என்னாச்சு? சாரி ஒன்றும் சாரி அப்படின்ட்டு எந்திரிச்சு அந்த கேப் போட்டுட்டு, ஓகே இஃப் யூ நீட் எனிதிங் யூ கேன் கால் மீ, இது என் நம்பர் அப்படின்ட்டு சொல்லி அவரோட ஒரு கார்டை கொடுக்க, என் பேர் பயன் தெரியும் அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே போயிடுறாருடா. இப்போது அப்படி நைட்டு ஒரு மிட் நைட் ஆகிடுதுடா. ஒரு 1 to 2 இருக்கும். அப்போது நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சுத்தமாக தூக்கம் வரல. இப்போது அங்கே யாரோ நடந்து வர மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் டோரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி எட்டி பார்த்தா ஜேகே தான் அந்த ஸ்டெப்ஸில் ஒரு மாதிரி நடந்து வந்துட்டு அவர் ரூமில் போய் ரொம்ப ஹார்ஷாக அந்த கதவை சாத்திக்கிறாரு. நீங்களும் என்னாச்சு மாமாக்கு அப்படின்ட்டு உள்ளே போகலான்னு உங்களுக்கு தோணுது. பட் எதாவது திட்டிடுவானோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிறீங்கடா. ஸோ இதே மாதிரி தான்டா டெய்லி நடக்குது. காலையில் ஜேகே வருவார், வெயிட் கிட்ட அவளுக்கு ஃபுட் கொடுங்கன்னு சொல்லுவார், அப்புறம் போயிடுவார். ஸோ ஒன் டே என்ன ஆகுதுன்னா, லைக் இப்போ ஒரு 1 வீக்கே பாஸ் ஆகிருக்கும். ஜேகே வீட்டிலேருந்து கிளம்பும் போது எங்கள் டோர் பெல் அடிக்குது. நீங்களும் அந்த கோச்சில் உட்காந்துருக்கீங்க. இப்போது ஒரு மேடு போய் ஓப்பன் பண்ணா, ஓ பிக் பாஸ் வாங்க அப்படின்ட்டு சொல்ல, இப்போது ஜேகேயோட அப்பாவும் அம்மாவும் அப்படியே வராங்கடா. ஜங்குக், அப்பா எங்கே போயிட்டுருக்க? மீட்டிங். என்ன மீட்டிங்? ஆஃபே மீட்டிங். எதுக்கு போகிற? நான் இவன் அனுப்பிச்சிருக்கேன் ஜிமனை, அவன் போய்ப்பான். ஜிமனா இல்லைப்பா நான் ட்ரக் டீலிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜங்குக் கல்யாணம் ஆகிடுச்சு, ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல, அங்கே ஜேகேயோட அம்மா கிட்டே வந்துட்டு, ஃபைன் எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா? ஆண்டி என்ன அத்தன் கூப்பிடு, ஏன் எங்களை ஜேகே மட்டும்தான் மாமான்னு சொல்லியா, என்னெல்லாம் அத்தனில் சொல்ல மாட்டியா அப்படின்னு. அத்தை ரொம்ப அழகாக இருக்கி, இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது, உனக்காக ஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரு மல்லிப்பூ எடுத்து அவங்க தலையில் அழகாக வச்சு விட்றாங்கடா. அப்படி நீங்கள் சிரிச்சிட்டு இப்போ அப்படியே திரும்பினா ஜேகேயோட அப்பா அவங்கள பார்த்துட்டு, ஜங்குக் வைஃப் எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போனியா அப்படின்ட்டு கேட்குறாரு. ஜேகே அப்படியே பார்க்குறாரு. நினச்சேன்டா நீ கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டேன்னு அப்படின்ட்டு. ஜேகேயோட அப்பா வந்துட்டு, வயன்குட்டி எப்படி இருக்கீங்க, சாப்பிட்றீங்களா? நல்லா இருக்குமாம்மா. நான் சாப்பிட்டேன், நீங்கள்? சாப்பிட்டேன்டா அப்படின்ட்டு. ஜேகே இன்றைக்கி நீ ஆஃபீஸ் போகாத. அப்பா எனக்கு மீட்டிங் இருக்குது, ட்ரக் டீலிங் அங்கே இருக்குது, நான் போகணும். ஜங்குக் சொல்லிகிட்ருக்கார்ல அப்பா அப்படின்ட்டு. இப்போ ஜங்குக்கோட அம்மா சொல்ல, அப்பா எனக்கு மீட்டிங், ட்ரக்ஸ், என்னோடய காட்ஸ் அவங்க தான் முக்கியம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் பாட்டு வீட்டை விட்டு போகிறாருடா. ஜேகே அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு கோவம். ஜேகே அம்மாவுக்கு புரிஞ்சுக்கிறான் ஏன் இவ்வளோ கோவப்படுறான்னு. பட் உங்கள் மனசு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. இப்போ ஜேகே வந்து, நான் கொஞ்சம் அப்படிதாம்மா அந்த மாஃபியா ஒர்க்குள்ளே ரொம்ப போயிட்டான். புரியுது அத்தை. சரிம்மா, தலைக்கு குளிச்சு போல இருக்குது. ஆமாம் அத்தை. சரிம்மா சரி அப்படின்ட்டு ஜேகேயோட அம்மா அப்படியே கிச்சனில் போனான். அங்கே 2 மெய்டு வழக்கம் போல் காசை பேசிகிட்டு இருக்காங்க. ஹெட்மெய்டு, சொல்லுங்கள் மேம். என்ன இதுங்க எப்போ பார்த்தா முணுமுணுத்துட்டே இருக்குது? எனக்கு அப்படி தான் மேம் அப்படின்ட்டு. அப்புறம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் பேசணும் மேம் அப்படின்ட்டு ஹெட்மெய்டும் ஜேகேயோட அம்மாவும் அந்த ஒரு வெரண்டமாக இருக்கும்டா, அங்கே போய் உட்காந்துட்டு, எதுவுமே நடக்கலையா? தனித்தனியாக தான் மேம் இருக்காங்க. தனித்தனியாக இருக்காங்களா? ஆமாம் மேம், அந்த பொண்ணு சார் மறந்துட்டார், கல்யாணம் பண்ணதே மறந்துட்டேன். நிற்பாட்டு என்கிட்ட இந்த மாதிரி நான் மத்தியானம் வரமாட்டேன், காலையில் சாப்பாடு வேண்டாம், நைட்டு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு போகிறாரு. நானே சொன்னதுனால தான் அவளுக்கு தெரிஞ்சிச்சு அந்த பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு. அப்புறம் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த பொண்ணு முடிஞ்சிட்டு ஒரு சிரிப்பும் இல்லை. ஜெனியை இன்னும் மறக்கலையா சார் அப்படின்னு கேட்க, அப்படியே ஜெயகுடமாக வாய முடிக்கிறாங்க. ஜெனி பற்றி தான் எங்கே சொல்லாத, அந்த பொண்ணுக்கு ஜெனி பற்றி எதுவுமே தெரியாது. சார் ஏங்க மேம், சாருக்கு அந்த பொண்ணு தானே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, கட்டாயம் ஏன் கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்ட்டு அந்த மேடே கேட்க, ஜெய்கோட அம்மா ஸ்மைல் அப்படி போகுது. நான் என்ன பண்ணிட்டோம், சொந்த விட்டு போகக்கூடாதுன்னு அந்த பொண்ணோட அம்மா, கட்டுனா கட்டுவேன், என் பொண்ணு ஜேகேயோட பையனுக்கு தான் கட்டுவேன், சரி ஜங்குக்கு தான் கட்டுவேன் அப்படின்ட்டு தாங்க. என் புருஷன் அதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போது அப்படியே கட் பண்ணால் இங்கே உங்கள் வீட்டில் தான் காமிச்சாங்க. உங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எப்படியோ என் அண்ணன் பையனுக்கே இப்போ என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன். இப்போ சாரா குழந்தை தூக்கிட்டு, அம்மா நான் குழந்தைய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு சரிடி பார்த்து போய்ட்டு வா அப்படின்னு சொல்ல, இப்போ நான் அம்ஜன் வந்துட்டு சாரா போலாமா போனாங்க அப்படின்ட்டு அந்த கை குழந்தைய அப்படி தூக்கிட்டு அப்படியே போகிறாங்கடா. போகிற வழியில் சாரா கத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன நம்ஜன் இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல.
என் அம்மா என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்களோ. சாரா இப்போ எதுக்கு இப்படி கற்றுட்ருக்கேன்? இல்லை ஜோன், வயன்ட்டு உண்மையை சொல்லியிருக்கணும். ஜங்கு அவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்ல. இப்போது நம்ம இருந்துட்டு இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்ன தான் பிரச்சனை? ஐயோ ஜேகே எப்பயுமே வயனை ஒரு தங்கச்சி மாதிரி தான் பார்த்துருக்கான். ஃபஸ்ட்டு என்ன தான் எப்படியாவது ஜேகேக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் எங்கள் அம்மா நின்னாங்க. பட் நான் எப்படியோ டிமிக்கு கொடுத்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போது பையனுக்கு ஜேகேவை சின்ன வயசுலேருந்து பிடிக்கும்டா. சின்ன வயசில் ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாங்கடா அந்த குழந்தைய. பையனை ஜேகே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் வந்து அவனுக்கு புருஷன் மாமான்னு. ஆனால் அவனுக்கு பையனை பிடிக்கலடா. அப்புறம் ஏன் நீ கல்யாணத்தை கொத்துக்கிட்டாங்க? ஐயோ எல்லாமே பொய். வயனை ஏமாற்றி எங்கள் அம்மா கல்யாணத்தை கொத்து வச்சுக்கிட்டாங்க. சாய்ராம் அப்படின்ட்டு நம்ம சாரா புலம்பிகிட்டே இருக்க. சாரா அமைதியாரு, குழந்த பாரு உன்னை தான் பார்க்குறான். ஜிஜி குட்டி உங்கள் அம்மா இப்போ தான்மா இப்படி இருப்பான் அப்படின்ட்டு சாரா அப்படியே நம்ஜுனை பார்க்க. நம்ஜுனை அந்த குழந்தையோட கையை பிடிச்சிட்டு இருக்காருடா. சரி விடு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேணை பார்த்துட்டு போகலாம். போய் பார்க்கணும், அவட்ட இந்த உண்மையை நான் சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லி இப்போது ஹாஸ்பிட்டல் போயிட்டு பையன் வீட்டுக்கும் வராங்கடா. அதாவது ஜேகே மேன்ஷன். வந்தோடனே எங்கள் காட்ஸ் நீங்கள் யார்? ஐயோ இவ்வளோ ப்ரொடெக்ஷனா அப்படின்ட்டு நம்ஜுனா மாதிரி சிரிக்கிறது. நான் உங்கள் பாஸ் ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்காங்களே அவங்க அக்கா. இது இந்த அக்காவோட ஹஸ்பண்டு. உள்ள போகலாமா? ஓ சாரி மேம் போகலாம். இல்லை ஜேகே சார் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தார். அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது சாராவும் நம்ஜுன் உள்ளே வர. அந்த ஹெட்மேட் நீ யார்? நீ எத்தனை பேருடி? நான் உங்கள் சார் இருக்கார்ல, ஆமாம் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கார்ல, ஆமாம் ஜேகே சாருக்கு கல்யாணம் ஆச்சுல, ஆமாம் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் பொண்ணோட அக்கா நான், இந்த அக்காவோட ஹஸ்பண்ட் இவர். ஓ சாரி மேம் ஆமாம் நீங்கள் யார் அப்படின்ட்டு இப்போ மறுபடியும் ஒரு வாய்ஸு. எத்தனை முறை வயன் சாரா அப்படின்ட்டு ஓடி வந்து சாராவை ஹக் பண்ணிக்கிட்டு நம்ஜுனா இப்படிமா இருக்க அப்படின்ட்டு நம்ஜுனிங்களாம் ஹக் பண்ணிட்டு ஐயோ கொடு என் குழந்தைய கொடு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அழகாக அந்த பேபியை தூக்கிக்கிறீங்கடா. தூக்கிட்டு அவ்வளோ அழகாக இருக்கு என் தங்க குட்டி அப்படின்ட்டு சாராவோட கை நீங்கள் பிடிச்சிட்டு என்ன இந்த பக்கம் சொல்லவே இல்லை வருவேன்னு. அது ஒன்றும் இல்லை, சும்மா இங்கே வந்தோம் பாப்பாவுக்கு செக் பண்ணிவிட்டு அப்படியே உடனே பார்த்துட்டு வரலான்னு வந்தோம். ஓ சரி நம்ஜுன் புரியுது. கொடுங்க அப்படின்ட்டு உங்கள் குழந்த பேபி தூக்கிட்டு ஜிஜு புஜிஜு அப்பாட்ட கொஞ்ச நேரம் விளாட்லாமா, அம்மாவும் சித்தியும் கொஞ்சம் பேசட்டுமா அப்படின்ட்டு சாரா அப்படியே இவங்களை பார்க்குற. ஏன்னாச்சு சாரா? அது வயன் அப்படின்ட்டு இப்போது அந்த வேறண்டா கூட்டு போய் எல்லாம் உண்மையும் சொல்ல. என்னாச்சு? உனக்கு முன்னாடி தெரியுமா அம்மா தான் உனக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ஜேகே கிட்ட. ஜேகேக்கும் இஷ்டம் இல்லைன்னு அது எனக்கு தெரியுமா? ஏன் வந்த அன்றைக்கி சொல்லிட்டா? அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா? ஓ தேங்க் காட். என்ன சொல்கிற? பிடிக்காதவங்க கூட இருக்கிறதுக்கு எல்லாமே இருந்துடலாம்ல. ஒரு தலை காதல்னு சொல்லுவாங்க, ஆனால் கட்டாய கல்யாணத்தில் ஒரு தலை காதல் கஷ்டம் சவாயன். இல்லை எனக்கு ஜேகேவை நான் விட மாட்டேன். வாயன் என்ன ஸ்டூபிட் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. என்ன பண்ண சொல்கிற சாரா? டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுமா? எனக்கு சின்ன வயசுலேருந்து ஜங்குக்கணும் மாமான்னு பின்னாடி போயிட்டேன். யாராச்சும் என்ன ஸ்டாப் பண்ணிங்களா சொல்லுங்கள்? அவங்க என்ன மருமகன் கூப்பிட்றதும், எங்கள் அம்மா அவனை மருமகன் கூப்பிட்றதும். அவன் அழுகாத. என்ன ப்ளே பண்ணுறீங்களா? என்ன ப்ளே பண்ணுறீங்க? 3 வயசுலேருந்து நான் ஜேகே கூட மட்டும்தானே இருக்கேன். அவங்க கூட தானே எல்லாம் இருக்கேன். கிண்டர் கார்டன்லேருந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரைக்கும் ஜேகே. புரியுது, நான் தான் லவ் பண்ணேன், ஜேகே லவ் பண்ணல. அதுக்கு என்ன கட்டாயம் கல்யாணம்? இல்லை அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை யாராச்சும் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் சந்தோஷமா ஓகே என் மாமாவுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்ட்டு நான் போயிருப்பேன்ல. எப்படி ஒரு வாரம் அழுவேனா, 1 வருஷம் அழுவேனா, சரி 5 வருஷம் அழுவேனா, அதுக்கப்புறம் நான் ஏதோ என் வேலையை பார்த்துட்டு நான் இருப்பேன்ல. ஏன் சாரா? நான் அம்மாட்ட அவ்வளோ பேசினேன்டி. அவங்க தான் அண்ணா பையனை கட்டணுன்ட்டு இருந்தாங்க. சாரா என்ன ஜூன்? இல்லை பையன் அழுகிறான். சரி அஜோ அஜுக்குட்டி புஜுக்குட்டி அப்படின்ட்டு சாரா தூக்கிக்கிறாங்க. சரி நீ அழுகாத வயன், நீ அழுத எனக்கு கஷ்டமாக இருக்கும். புரியுது, நான் அழுக மாட்டேன். சரி அழுகாத. ஜூன் கிளம்பலவா?
நான் கிளம்புறோம் சரியா? பையன் ரொம்ப நாள் வெளியே இருக்கக்கூடாதுன்னாங்க, ரொம்ப வெயில் அடிக்குது. ஓகே சரி, நான் போயிட்டு வரேன். சரி பாய். பாய் அப்படின்ட்டு ஜோனும் நம்ஜனும் சரி நம்ஜனும் சாரும் அப்படி போயிடுறாங்கடா. இப்போ வந்து ஹெட்மேட் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஒரு கேக்கை கொடுக்குறாங்க. என்னது? இல்லை கேக் பண்ணோம், அதான் மேம் உங்களுக்கு அப்படின்ட்டு அந்த கேக் எடுத்து நல்லா அவங்க கம்பெனி அமைக்கிட்டுருக்கீங்கடா நீங்கள். அப்போது உங்கள் முதல்ல ஒரு ஸ்மைல் வருது. உங்களுக்கு கேக் தான் ரொம்ப பிடிக்கும் மேம். கேக் ரொம்ப பிடிக்கும். ஜங்குக் மாமா நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல அக்கா? அக்காவா? நானா? ஏன் உங்களை அக்கான்னு கூப்பிடக்கூடாது? எனக்கு உங்களை அக்கான்னு கூப்பிட ஆசை. இந்த மெய்ட்ஸை நாங்கள் எங்கள் வீட்டில் நான் அப்படி தான் கூப்பிடுவேன். ஆனால் எனக்கு உங்களை மெய்டுன்னு கூப்பிட இஷ்டம் இல்லை. அக்கானை கூப்பிட்டுமா அப்படின்னு சொல்ல அந்த மெய்டு மூஞ்சி அவ்வளோ சாஃப்ட் ஆகுதுடா. அப்புறம் நான் உனக்கு கேட்கட்டுமா அக்கா? சொல்லுமா. என்ன? அது வந்துட்டு ஜங்குக் மாமா. ஜங்குக் சாரா? சொல்லுங்கள். அவர் எப்பவுமே இப்படி தான் இருப்பாரா? இல்லை, நான் இடையில கொஞ்சம் பேசலை அவர்கிட்ட, அதுதான். அதில் பேசினாலும் என்கிட்ட என்னை பற்றி, ஸ்டடீஸ் பற்றி, அம்மா அப்பா பற்றி அப்படி தான் கேட்பார் தவிர்த்து என்னை பற்றி முழுசாக பர்சனல் அப்படிலாம் கேட்க மாட்டார். அவர் யாராவது லவ் பண்ணாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க அதுக்குள்ளே ஜேகே வீட்டுக்குள்ளே வராருடா. ஆமாம்மா பயன் என்ன பண்ணுற? இல்லை கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். அதுவா? ஜேகே சார். சரி ஓகே. இன்றைக்கி ஒரு பார்ட்டி இருக்குது. பார்ட்டியா? ஆமாம், லைக் நமக்கு கல்யாணம் 1 வீக் ஆச்சுல, அண்ட் மாஃபியா மீட்டிங் ஒன்று இருக்குது. ஸோ நீ வருவ, நம்ம ஃபேமிலி வரும், அதனால் நீ ரெடி ஆகிடு. ஓகே ரெடி ஆகிடுறேன். சரி. இப்போ அப்படியே நைட்டு காமிச்சோன்னா நம்ம ஜேகே தான்டா அவர் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் எப்படி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காருன்னா பிளாக் ஷர்ட், பிளாக் பேண்ட், அதுக்கு மேலே ஒரு கோட், அதுக்கு மேலே ஒரு கோட், ரொம்ப ராயல் ரிச் மாஃபியா டான் அப்படி இருக்கார். அவர் கழுத்தில் ஒரு செயின் இருக்குடா, அதுக்கப்புறம் இன்னொரு செயின் இருக்குது, அப்புறம் அவரோட ஃபோர் ஹேண்ட், அதாவது அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்க ஷர்ட்டை, அப்புறம் டேட்டூலாம் தெரியுது, பியர்சிங், அப்படியே ஹேரில் வந்து ஒரு மாதிரி லாங்கிஷாக வச்சுருக்காருடா. அப்புறம் கையில் கொஞ்சம் ரிங்ஸ், அப்புறம் அப்படியே ரொம்ப பாலிஷ்டாக இருக்கார். இப்போது ஜேகே அப்படியே அவனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கார். இப்போ அப்படியே மாமா வந்து அப்படின்ட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாடா. நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்களா? நீங்கள் ஸ்டெப்ஸில் இருக்கீங்க. லைக் நீங்கள் ஒரு பிளாக் ப்ளவுஸ், ஒரு டார்க் மரூன் சாரீடா, ரொம்ப அழகாக, ரொம்ப ஹேர்லாம் லூஸாக விட்டு ஒரு மாதிரி லைக் ஒரு நெக்லஸ் போட்டிருக்கீங்க, அப்புறம் ரிங்கு, அப்புறம் அவ்வளோ அழகாக ஒரு ஹிப் செயின்ரா. அந்த மாதிரி அப்படி முன்னாடி வந்து நீங்கள் நிற்கிறீங்க, மினிமல் மேக்கப் அண்ட் ஒரு மெரூன் லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க. ஜேகே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கார் உங்களைய. என்னாச்சு அப்படின்ட்டு மாமா போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்க ஜேகே போகலாம் அப்படின்ட்டு அவர் அப்படியே எந்திரிச்சு அப்படியே முன்னாடி போகிறாருடா. நீங்களா என்ன எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டுருக்கு. நீங்கள் அப்படியே போய் இந்த காரில் உட்காந்துக்கிறீங்கடா. இப்போது அப்படி இந்த கார் போய் ஒரு ஹோட்டல் முன்னாடி நிற்குதுடா. அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி அவ்வளோ ப்ரெஸ்ஸு, மீடியா, நிறைய பேர் அங்கே இருக்காங்க. இப்போது ஜேகேவோட பாடிகார்டு, சார் என்ன மேக்ஸ் இறங்கலாமா? ஓகே அப்படின்ட்டு ஜேகேவோட சன்கிளாஸை அப்படியே கழட்டி அப்படியே ஸ்டெப்பில் இறங்குறாடா. லைக் அந்த காரை விட்டு அவ்வளோ பேர் ஜங்குக் சார், ஜங்குக் டான், மாஃபியா டான் அப்படின்னு கத்திகிட்ருக்காங்க. இப்போது நீங்களும் இறங்குறீங்க. ஜேகே எதுவுமே பேசாமல் ஒரே முறை தான் அந்த கேமராலாம் கீழே வந்துருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப ஜேகே பின்னாடி பொறுமையாக போயிட்டுருக்கீங்களா. யாருடைய இவ அப்படின்ட்டு அங்கே இருக்க அந்த சில ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பேசிகிட்ருக்க. அப்போ அங்கே ஒருத்தர் வந்துட்டு தட்ஸ் ஜங்குக் சார்ஸ் வைஃப் ஜியான் வைன் அப்படின்னு சொன்னேன். அங்கே இருக்கவங்களும் கலங்கி போயிட்டு ஓகே ஓகே அப்படின்ட்டு போயிடுறாங்களா. இப்போ இந்த பார்ட்டிக்குள்ளே போனால் நம்ம ஜேகே அப்படியே ஒரு மாதிரி நடந்து வர்றாரு. லைக்
அவர் தான் அங்கே எல்லாம் கெத்தாக நடந்து வர்றது. நீங்கள் அவருக்கு பின்னாடி இவர் பூனை குட்டி மாதிரி போயிட்டுருக்கீங்க. அப்போது அவங்க ஜேகேயோட மாமா டேடி அவங்க பார்த்துட்டு வயன் அப்படின்ட்டு உங்கள் போங்க. நீங்கள் அப்படியே ஜேகேயோட அம்மாட்ட போய் அட்டே எத்தனை நாள் சொல்லியிருக்கேன், சாரி அத்தை அத்தை மாமா அழகாக இருக்குது, சரி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு அவங்கவுங்க கடலை பிடிச்சி கிள்ளிகிட்டு இருக்காங்கடா. இப்போது அங்கே ஒரு ஒரு ஷெரீஃப் மாதிரி வர்றாடா. ஜேகே டேங் நீங்கள் என்ன பண்ணுற? செக்யூரிட்டி இன்சார்ஜ் நான்ல. சரி சரி. ஹாய் நீங்களும் இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு அவங்க வயனை பார்த்து பேச உனக்கு எப்படி எவ்வளோ தெரியும்? இல்லை அன்றைக்கி ரிப்போர்ட் கொடுக்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தேன், அப்போது ஒய்ஃப் பார்த்தேன். ஓ சரி அப்படின்ட்டு அங்கே ஒரு துபாயிலேருந்து ஒரு பெரிய ட்ரக் லீடர் வந்திருக்காரு. ஜேகே பார்த்து அவர் வந்துட்டு ஓ மாஷல்லா ஜங்குக் சார் அப்படின்ட்டு வந்துட்டு ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாரு. ஜேகே மரியாதைக்கு அவரோட ஹேண்ட் எடுத்து கிஸ் பண்ணி மாஷல்லா மாஷல்லா த 500 பில்லியன். எப்படி சார் எப்படி? யூ ரியலி ஹேவ் டு சே சம்திங் டு மீ. ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட். என்ன பாய் என்னெல்லாம் பேசிட்டீங்க? எனக்கு அதெல்லாம் சாப்பா விஷயம். ஒரு ப்ராஜெக்டை நம்பி யாராச்சும் கொடுத்துட்டா அதை முடிச்சுட்டு ப்ராஃபிட்டை மட்டும்தான் பார்ப்பான் இந்த ஜங்குக். லாஸ் இந்த வாழ்க்கையில், இந்த ஜங்குக்கோட வாழ்க்கையில் என்றைக்குமே இருக்காது அப்படின்னு சொல்ல அவங்களோட ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகுதுடா. ஜேகேயோட அம்மா ஸ்மைலும் அப்படியே போகுது. லைக் அந்த லாஸ்ன்ற ஒரு வார்த்தை ஜேகேக்கு உள்ள ஒருமாக இருக்குது. மார்ஷலா மார்ஷலா யார்? அது அது அப்படின்ட்டு உங்களை பார்க்குறான். உங்கள் அம்மா ஜேகே பின்னாடி உங்களை அப்படியே கொஞ்சம் புஷ் பண்ணி விட நீங்கள் அப்படியே ஜேகே பக்கம் நிற்கிறீங்க. இது இது என் ஒய்ஃப். மாஷல்லா மாஷல்லா அல்லாஹ் அக்பர். நீங்கள் 2 பேரும் நல்லா, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருவீங்க. டானோட ஒய்ஃப் நீங்களும் எங்கள்கிட்ட வந்தான் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க சில பிஸ்னஸ்மேன்லாம் அவங்களோட சாம்பைனை காட்ட யா டான் அப்படின்னு சொல்ல நீங்களே ஒரு மாதிரி அப்படின்ட்டு எதுவுமே பேசாமல் ரொம்ப ஸ்மைல் பண்ணுறீங்க. மாஷல்லா இந்த அல்லாஹோட சக்தி எப்பயுமே இந்த குழந்தைய சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு அவர் உங்கள் தலையை பேட் பண்ண ஜேகே ஓகே நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடலாமா? பண்ணுறதுக்காக தான் வெயிட்டிங் வாங்க அப்படின்ட்டு இப்போ அங்கே போய் ஒரு பேப்பர்லாம் வந்து சைன் பண்ணிவிட்டு அவ்வளோ அங்கே பார்ட்டி தான் முடியுதுடா. லைக் அங்கே நடந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் உங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களை யாரோ தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரியே இருக்குது. என்னது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் சாரியை ஃபுல்லாக உங்கள் மேலே போட்டுக்கிறீங்கடா. அப்போது அவங்க ஒரு பஸ் வந்துட்டு ஆண்டி அங்கிள் ஹோபி எப்போ வந்த நீ? எப்படா பேரிஸ்லேருந்து வார்த்தை சொன்னியா நீ? சாரி அங்கிள் அப்படின்ட்டு நம்ம ஹோபி தான்டா வந்து ஜேகேயோட அப்பா அம்மா ரொம்ப ஹக் பண்ணிட்டு ஹே நீங்கள் ஜேகேயோட ஒய்ஃப்டா? ஹலோங்க என் பேர் ஹோபி. நான் ஜங் என்டர்பிரைசஸோட சிஇஓ அண்ட் ஜியோன் என்டர்பிரைசஸோட இன்வெஸ்டர். ஓகே சரி அப்படின்ட்டு நீங்கள் ஹோபி வந்து நல்லா கேஷில் பேசிகிட்டு இருக்காரு. எங்கப்பா ஜேகே? இதோ அங்கே இருக்கான் பாருண்ணா. ஜேகே ஸ்டேஜில் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அந்த துபாயில் வந்தவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பையன் வளர்ந்துட்டான்பா. எப்போ இவன் மாஃபியாவுக்கு வந்தான் சொல்லுங்க பார்ப்போம். குத்து மதிப்பாக சொல்லணும்னா ஒரு 18 வயசு வந்திருப்பானா? இப்போ 28 வயசு. 10 வருஷத்தில் பையன் எங்கேயோ போயிட்டான்ப்பா. சவுத் கொரியாவில் இருந்த நம்ம கொஞ்சம் வந்தான் ஏஷியா சைடு, இப்போது அபுதாபி வரைக்கும் போயிட்டான். என்ன பண்ணுறதுப்பா அப்படின்ட்டு ஜேகேயோட அப்பா ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு வர ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு. இனி என்ன டேட் நீங்கள் வழக்கம் போல் கம்பெனி பார்த்துப்பீங்க, நம்ம ஜேகே மாஃபியா பார்த்துப்பான். ஆமாம் இல்லை என் பொண்டாட்டி சும்மா விட மாட்டான். கீதாங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்ல இப்போ நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்கடா. இப்போது அந்த ஸ்டேஜில் ஒரு பொண்ணு வரா. அதை பார்த்தா ஜேகே ஸ்மைல் ஃபேடாக இங்கிட்ட சாரி அங்கே ஜேகேயோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்பா அது அப்படின்னு சொல்ல நீங்கள் அந்த பொண்ணை பார்க்குறீங்க. இது அப்படின்ட்டு அந்த ஷெரீஃப் அப்படி திரும்ப ஓ மை டியர் ஜனி அப்படின்ட்டு ஷெரீஃப் வந்து அப்படியே ஒரு மாதிரி மை டியர் திஸ் இஸ் ஜங்குக் மாஃபியாடா என்னோட டீலிங்கை க்ளோஸ் பண்ணி கொடுத்தாரு. தெரியும் அங்கிள் அப்படின்னு சொல்லி ஹலோ ஐம் ஜனி கிம் கார்பரேஷன்ஸோட சிஇஓ ஐம் ஜங்குக் அப்படின்ட்டு 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்கடா. அப்போது ஜெனி மூஞ்சில் அவ்வளோ ஒரு ஏக்கம் என்ன நீ வர மாட்டல ஜங்குக் இனின்னு. ஜேகே எதுவுமே பேசாமல் அப்படியே திரும்பிக்கிறாரு. நீங்கள் இதை பார்த்துட்டு என்ன யாரவங்க அப்படின்னு ஜேகேயோட அம்மாட்ட கேட்க அது ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை, அது ஜேகேயோட
பிஸ்னஸ் மாஃபியாவில் ஒருத்தவங்க பார்ட்னர். ஓ அப்போது அங்கே டேங் வராரு. ஜெகி ஹலோ ஜெனி. டேங் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜெனி. அந்த எனக்கு கொஞ்சம் நாளைக்கு ஒரு சோர்ஸ் வேணும். என்ன சோர்ஸ்? லைக் நாளைக்கு நான் ஒரு மாஃபியா மீட்டிங் நடக்குது, அதுக்கு எனக்கு கொஞ்சம் சோர்ஸ் வேணும். கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஓகே சரி கொடுக்குறேன். டேங் என்னாச்சு? இல்லைனா மச்சான் உடனே இல்லை ஓகேவான்னு கேட்க வந்தேன். இல்லை ஓகே அப்படின்னு சொல்ல, நீங்கள் இதையே பார்த்துட்ருக்கீங்கடா. டேங் ஜெனியை பார்க்க, ஜெனி வந்துட்டு ஜங்குக்கை பார்க்க, ஜேகே எதுவுமே பேசாமல் அவர் அந்த அந்த கையில் இருந்த கிளாஸே தான் பார்த்துட்ருக்காரு. ஜெனியும் கண்ணில் அவ்வளோ ஒரு டியர்ஸ், அவ்வளோ ஒரு லவ். அப்படியே ஜேகே பார்க்குறத நீங்கள் பார்த்துட்டு யார் அப்படின்ட்டு நீங்கள் இப்போது அப்படியே திரும்பி ஜேகே விட மாட்டேன். அத்தை வாயின், நான் வாஷ்ரூம் போய்ட்டு வந்துடுறேன். வாயின் நான் வரேன். இல்லை நான் வந்துடுறேன். இங்கே வாஷ்ரூம் வாயின் அங்கே இருக்குது. தேங்க்ஸ் ஹபி அண்ணா. சரிம்மா அப்படின்ட்டு நீங்கள் வாஷ்ரூம் போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்ருக்கீங்க. அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட் இந்த மிரரில் யார் இந்த பொண்ணு? ஏன் ஜெக்கிவா அப்படி பார்க்குறாங்க? ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவுமே பேசாமல் இருக்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஆகுது, ஒரு 5 minutes ஆகுது, 10 minutes ஆகுது. இங்கே அப்படியே ஜேகே அப்படியே வராருடா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகேவோட அம்மா ஒரு மாதிரி அந்த வாஷ்ரூமையே பார்த்துட்ருக்காங்க. அம்மா என்னாச்சு? அத்தானே என்னாச்சு ஆண்டி அப்படின்ட்டு அவங்க வராரு. இல்லைடா வாயின் வாஷ்ரூம் போய் ஒரு கொஞ்சம் ஒரு 15-30 minutes ஆச்சுடா. 30 நிமிஷமா அப்படின்ட்டு இப்போ ஜேகே கேட்க, ஜிகோட பாவம் அதே தான் யாகம் தெரில ஒரு மாதிரி அவள் போனால் நாங்களும் போய் பார்த்தேன்டா அப்படின்னு சொல்ல, என்னப்பா என்ன சொல்கிறீங்க? இல்லை லேடிஸ் வாஷ்ரூம்னா நான் உள்ளே போக முடியல, பட் அவள் உள்ளே தான் இருப்பான்னு தெரியுது, பட் எதுவும் தெரிலப்பா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஜேகேயோட அம்மா ஒரு மாதிரி உட்காந்துக்கிறாங்கடா. இப்போவே இந்த செக்யூரிட்டி எப்படி டேங் அப்படின்னு சொல்ல, இப்போது செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு டைட்டன் பண்ணிடுறாங்க. இப்போது அங்கே வந்துட்டு ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறா. சரி ஓகே வருவான்ட்டு இப்போது ஜெனி வந்துட்டு நான் கிளம்புற மிஸ்டர் ஜியான் அப்படின்னு சொல்ல, அப்போது ஜேகே ஒரு ஸ்மைல் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஜேகே வந்துட்டு டைம் என்னப்பாச்சு இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கே இப்போ ஜேகே அங்கே கொஞ்சம் நாய்ஸில் இருந்ததுனால எதுவுமே கேட்கலடா. ஜேகே பார்க்குறாரு, சரி வந்துடுவா வாஷ்ரூம் என்ன போயிருக்கா, லேடிஸ்க்கு டைம் ஆகும்ன்ட்டு. பட் வந்த பாடு தெரில. ஹோப்பி வந்துட்டு தப்பாக தெரியுது போய் பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல, இப்போது ஜேகே போய் அந்த கதவை ஓங்கி ஒரு எட்டி உதைக்கிறாரு. அங்கே போயிட்டு எல்லோரும் மாதிரி வயன் அப்படின்னு பார்த்தா அங்கே என்னை வீடு தொடாத ப்ளீஸ், யாரு நீ? சலம் டேடிக்கு பசிக்குதுடே, இவ்வளோ நாட்டுக்குட்டையாக இருக்க, தலை என்னை விட ட்ரெஸ்ஸு ஜங்குக் மாமா என்ன தலை ப்ளீஸ் யாராச்சும் காப்பாத்துங்க. என்னடி தடே அப்படின்ட்டு இப்போ ஜேகே ஓடி வந்து அந்த பர்சனோட காலர் பிடிச்சேன். அப்படியே மூஞ்சில் ஒரு உதைக்கிறாங்கடா. அவன் அப்படியே போய் விழுந்து சிங்கில் அவனோட தவடை அப்படியே பட்டு ரத்தம் வருது. வாயின் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி ஜெக்கி உங்கள் கப்பனை வர நீங்கள் ஜெக்கிவே புஷ் பண்ணிவிட்டு மாமா ஜங்குக் மாமா நான் தான் வாயின் என்ன பாரு அப்படின்ட்டு ஜெக்கி உங்களை தட்டுறாரு. நீங்கள் இன்னும் அவன் அந்த ஆள் நினச்சிக்கிறீங்கடா. எஸ்டா நீங்கள் வாஷ்ரூம் பண்ணி கேப்பில் உங்களை ரொம்ப நேரமாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் வந்துட்டு ஒரு மாதிரிக்கு ஒருவருன்னு பார்த்துருப்பான். நீங்கள் வாஷ்ரூம் போன சாக்கில் அவன் வந்து உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துருக்கான். இப்போது நீங்கள் கரண்ட்டில் வந்து பார்த்தா நீங்கள் இன்னும் கண்ணை மூடிட்டு இருக்கீங்க. ஜேகேவா இருந்தாலும் நினச்சிட்டு தலை போய் வந்துட்டு என்ன தேர்ந்தா எங்கள் வீட்டு பொண்ணு மேலே கை வைப்பேன் டிட்டாங்க இவனை முடியடா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த பர்சன் எடுத்துகிட்டு போக, இப்போது ஜேகேயோட அம்மா வந்துட்டு அங்கே நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜெனி வந்துட்டு என்னாச்சு அப்படின்ட்டு வந்து எட்டி பார்த்தா என்னாச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்ட்டு ஜெனி கேட்க, எனக்கு பிடிக்கல என்னை தொடாது வயன் என்னை பாரு அப்படின்ட்டு ஜெக்கி ஒரே கற்று தான். நீங்கள் அப்படியே கண்ணை முடிச்சு இப்படி ஓப்பன் பண்ணுறீங்கடா. அவ்வளோ டியர்ஸ் இருக்குது. லைக் உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது, உங்கள் கழுத்து ரெட்டிஷாக இருக்குது, உங்கள் சாரியோட ஸ்லீவ்லாம் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேவை சடனாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுகிறீங்கடா. ஜேகேவை எதிர்பார்த்துருக்க மாட்டார். பட் அவரே அறியாமல் அவரோட கை உங்கள் பின்னாடி வந்துட்டு ஒன்றும் இல்லை நான் வந்துட்டேன்ல ஒன்றாகுது
ஒன்று ஒன்றுடா ஒன்று ஜெயிக்க வந்துட்டல மாமா வந்துட்டால ஒன்றாகாது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக ஒரு குழந்தைய டீல் பண்ணுற மாதிரி டீல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஜெனி பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. டேங் வந்துட்டு, ஜெனி சார் டேங் நீங்கள் கிளம்பலாம், உங்கள் அப்பா வெயிட் பண்ணிட்டுருக்காரு. சரி அப்படின்ட்டு ஜெனி போயிடுறா. போகும்போது அந்த படம் பார்த்துக்கோங்க ஜெனி அப்படின்னு டேங் சொல்ல வரதுக்குள்ளே அந்த பொண்ணு போயிடுறா. லைக் ஜெனி போயிடுறாங்க. இப்போது டேங்கோட அம்மா தான் மகன்மா மகன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அவங்களையும் தொடாமல் பயந்துட்டு அவங்க ஜங்குக்கு நல்லா ஹக் பண்ணிட்டு இருக்கீங்கடா. ஒன்றும் இல்லை ஜங்குக்கு வந்துட்டல அப்படின்னு சொல்லி அவரோட கோட்டை கழட்டி உங்கள் மேலே அழகாக போட்டு உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைல் தூக்கிட்டு அப்படியே வெளியே போகிறாடா. டாங் சொல்லிச்சிக்கேன், அந்த ஆள் உயிரோடு இருக்கக்கூடாது, இந்த விஷயம் வெளியே போகக்கூடாது, சரி சிக்கேன் அப்படின்ட்டு அவர் பேக் ஸ்டேஜ் வழியாக உங்களை கார் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறடா. நீங்கள் இன்னும் அப்படியே ஒரு மாதிரி இந்த பயத்தில் தான் இருக்கீங்க. இப்போது ஜேகே தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அந்த கோட் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு லைக் அந்த சீட்லேயே உங்களோட லெக்கை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்கடா. ஜேகே எதுவுமே பேசலை, அவர் அமைதியாக இருக்கார். இப்போது மேன்ஷன் வந்துடுச்சு. வயன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா. சரி முன்னாடி போ, நான் வரேன். போயிடுவேல? போயிடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே முன்னாடி உள்ளே போகிறீங்கடா. உள்ளே போய் உங்கள் ரூமில் லைட் எரிய வரைக்கும் ஜேகே வெளியே இருந்து அவர் காரில் பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போது அப்படியே கட் பண்ணி இப்போது அவர் ஒரு பேஸ்மெண்ட் போனால் அங்கே ஜிமின் தான் செம்மையாக ஒரு ஆளை பிடிச்சி அடித்து அவனுக்கு பல்லெல்லாம் உடஞ்சி அவன் கையில் இந்த நகைலாம் கீழே விழுந்துட்டுருக்கு. அங்கே பக்கத்தில் நம்ம ஹோபி வந்துட்டு, ஜிமினா செத்துற போகிறான்டா. எங்கள் வீட்டு பொண்ணு தொழுவல தொற்றுவேடா அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே வந்துட்டு வராரு. ஜிமன் என்ன விடுதானே இருக்கான், குத்து உயிர் கொலை உயிராக இருக்கான், நீ என்னென்ன பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஜிமன் அப்படியே அவரோட ஹேண்டை அங்கே இருந்த வாட்டரில் கழுவிட்டு, நான் போகிறேன், வீட்டில் என் ஒய்ஃப் இருப்பா. சரி. ஆமாம், உனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு? ஒய்ஃபெல்லாம் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்டுக்கே அவர் ஒய்ஃப்னு பில்டப் கொடுத்துட்டுருக்காரு. என் மனசுக்கு பிடிச்ச கூட இருந்த ஒய்ஃப்னு தான் சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்க. சதோ போடுறா அப்படின்ட்டு ஹோபி கலாய்க்க நம்ம ஜிமன் அப்படி போகிறாடா. இப்போது ஜேகே வந்து அந்த பர்சனோட கழுத்தை பிடிச்சி, என்ன தெரியுதுண்டா, அதுவும் என்னோடய வீட்டிலேருந்து என்னோடய ஒய்ஃபை எவ்வளோ நாட்டுக்கிட்ட தெரியுமா? செம்மையாக இருந்தா, ஒன்றும் இல்லை, லைட்டாக முதுகு தான் தொட்டேன், பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருச்சு. முதுகு தொட்டதுக்கே முதுகுலாம் ரெட் ஆகிடுச்சு தெரியுமா ஜங்குக்கு? அப்படின்ட்டு ஜேகே அப்படியே கழுத்தை பிடிக்க, சும்மா சொல்லக்கூடாது, நான் சாகதான் போகிறேன், ஆனால் அவன் பொண்டாட்டிக்கு நான் கழுத்தில் கொடுத்த முத்தம், ஐயோ எத்தனை சரக்கு வந்தாலும் அது வராது. இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்கே தான் இருக்காங்கன்னு தெரில அப்படின்னு சொல்ல. இப்போ ஒரு கன்ஷாட் தான் ஜேகே அப்படியே அவனோட ஹார்ட்லேயே சுடுறாரு. அப்படியே அப்படின்ட்டு விழுந்துடுறான். இங்கே ரூமில் பார்த்தா மெய்ட்ஸ்லாம் அந்த ஹெட்மேட் வந்து உங்களுக்கு உடம்புல அந்த மெடிசன் போட்டுட்ருக்காங்கடா. இப்போது அவன் கழுத்தில் வந்து மெடிசன் போட்டுட்டு, நீ படுமா, நான் அவனை சாப்பாடு எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லை வேணாம், சரிம்மா ஓகே அப்படின்ட்டு அப்படியே படுத்துட்ருக்க. பட் உங்களுக்கு இந்த விஷயம் மைண்டில் ஓடிகிட்டே இருக்குது. ஜெனி யார்? ஜேகே என்ன ஒய்ஃப்னு சொன்னானா? அவனுக்கு என்ன பிடிக்குமா, மாமாவுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு உங்களுக்கு அதே தான் மைண்டில் ஓடிகிட்டே இருக்குடா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே கட் பண்ணால் நீங்கள் நல்லா உட்காந்துருக்கீங்க. இப்போ டோர் ஓப்பன் ஆகிட்டு சாராவும் தான் வராங்க. பின்னாடி நம்ஜன் குழந்தைய தூக்கிட்டு இருக்கிறாரு. வயன்குட்டி என்னமாச்சு அப்படின்னு சொல்லி சாரா அவங்க கண்ணத்தில் பிடிச்சி தொட்டேன். இப்போ நெக்ஸ்ட் உங்கள் அப்பா அம்மா வராங்க. அதுக்கு முன்னாடி ஜேகேயோட அம்மா அப்பா வராங்க. அப்புறம் ஜேகேவும் ஜிம்னு வராரு. என்னாச்சு? இல்லை நேற்று சொன்னான் அந்த படுபாவி ராஸ்கல் அவனை அப்படின்ட்டு சாரா கொந்தளிச்சிட்ருக்க. ஜூன் தான் வயன் இருக்கான், குழந்தை இருக்கான், அமைதியாக இருந்து சாரா அப்படின்னு சொல்லிட்டு, வயன் அது ஓகேடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னாச்சு? இந்த தண்ணி அப்படின்ட்டு ஜூன் தண்ணி கொடுக்க. ஓகே ஜூன் ஆமா சரிடா அப்படின்ட்டு. இப்போது அந்த குழந்தைய பார்த்தா அந்த குழந்தை அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்கு. என்ன இவன் தூங்கிட்டே இருக்கான், தூங்குறது தான் எனக்கு வேலையா? 8 மாதம் குழந்தை தூங்காம என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம ஜோன் கேட்க. 8 மாதம் ஆயிடுச்சுல அதுக்குள்ளே? ஆமாம், உனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 1 மாதம் முடிய போகுது, இப்போ 8 மாதம் எனக்கு ஆகாதா? ஆமாம்ல அப்படின்ட்டு சொல்ல. இப்போது உங்கள் அம்மா வந்துட்டு, வயன்
அப்படின்னு உங்ககிட்ட பேச வர்றேன், நீங்கள் எதுவுமே பேசிக்கல. வேணுமா அப்படி ஓகே, இல்லை வேலை ஜேகே உன்னை காப்பாற்றிட்டா, இதுக்கு தான் நான் உன்னை ஜேகேக்கு கட்டி கொடுக்கலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு மறுபடியும் ஒரு மாதிரி இருக்குது. அம்மா ஒன்றும் இல்லைம்மா விடு, என்ன விடு விடு சுமார் அப்படின்ட்டு சொல்ல, இப்போது அங்கே ஒரு பர்சன் வராங்கடா, அது நம்ம ஜெனி தான். இப்போ ஜெனி அங்கே வந்துட்டு ஒரு சூட்டில் ரெட் சூட்டில் வந்திருக்காங்க. ஜங்குக் ஜெனி பின்னாடி நம்ம ஜிமன் டேய் எதுக்குடா வந்தா தெரிலடா அப்படின்ட்டு ஜிமன் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அது நீங்கள் எதுக்கு இங்கே வந்த அப்படின்ட்டு இப்போது உங்கள் அம்மா எந்திரிக்காங்க. அம்மா யார்கிட்ட என்ன பேசினா, அதான் ஜங்குக்கோட மாஃபியா பார்ட்னரா அப்படின்ட்டு சொல்ல, என்னன்னா இந்த பொண்ணு இன்னும் வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஜேகேவோட அப்பா பார்த்து கேட்க, ஜேகே என்னடா இது, கவலைப்படுங்க மிஸ்டர் ஜியான், அவங்கள மாதிரி அவ்வளோ க்ரூவலாக நான் இருக்க மாட்டேன், நான் ஜேகே பார்த்துட்டு பிஸ்னஸ் லிங்க்ட் ஆகாதேன், வரதுக்கு வரல அப்படின்ட்டு ஜெனி ஒரு மாதிரி சொல்கிறாங்கடா. இப்போ வந்துட்டு நீங்கள் ஜங்குக் மாமா அவன் ஜெனி யார் அப்படின்னு கேட்க, ஜெனி வந்துட்டு பார்க்குறாங்க. என்ன சொல்ல போகிற ஜேகே, உன்னோட மாஃபியா பார்ட்னர்னு சொல்ல போறியா, இல்லை நீ ஏதோ பண்ண பொண்ணு நானும் சொல்ல போறியா அப்படின்னு சொல்ல, எல்லோரும் அது மாதிரி அமைதியாகிடுறாங்க. உங்களுக்கு அப்படியே கிட்டி விழுந்த மாதிரி ஆகுது அப்படின்ட்டு ஜெனி உங்களை பார்த்துட்டு, இல்லை எனக்கு புரியல, நான் எந்த விஷயத்தில் குறைஞ்சி போயிட்டேன் சொல்லுங்க அங்கிள், உங்களை விட நல்லா உங்கள் அளவுக்கு ரிச்சாக தானே இருக்கேன், எங்கள் 2 பேத்துக்கும் பிடிச்சது வச்சுட்டு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்ல, எல்லாத்துக்கும் தெரியுமா அப்படின்ட்டு இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க சுற்றி. இப்போ நீங்கள் தெரியுமாம்மா இந்த விஷயம் அப்படின்னு கேட்க, பயந்தது உனக்கு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்ல, இப்போது அங்கே நம்ம ஹோபி தான்டா ஜங்குக் ஐயோ தெரியாம மாட்டேன் போல இருக்குது அப்படின்ட்டு அவர் செட்டு நாங்கள் அங்கே வந்து இடிச்சிட்றாரு, என்ன ஹோபி உள்ளே போ அப்படின்னு சொல்ல, இப்போ அங்கே ஹோபி ஜங்குக் ஜிமின் ஜெனி உங்கள் அப்பா அம்மா ஜெய்கே அப்பா அம்மா உங்கள் அக்கா அப்புறம் ஜூனு எல்லோரும் இருக்காங்க. அந்த குழந்த அவங்க மடியில் தான் இருக்குது. ஆமாம் வேணா, எனக்கு இந்த மாதிரி சுற்றி வளைச்சி சொல்கிறதோ இல்லை உன்னைக்கிட்ட இருந்து இவனை பிரிக்கிறதோ அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஏன்னா நான் ஜெக்கிவை அவ்வளோ உண்மையாக லவ் பண்ணேன் அப்படின்னு ஜெனி உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னடா இதுன்னு. ஆமாம் வேன், இது உங்கள் அம்மா ஜெக்கியோட அம்மா 2 பேரோட ஆசை, லைக் எப்படியாவது என் பொண்ணுக்கு ஜெக்கியை கட்டி கொடுக்கணும்னு புரியுது. ஆனால் பிடிக்காத மேரேஜை எப்போ ஓனாக இருப்பாங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்ட்டு ஜெனி ஒரு மாதிரி கத்த. இதை பார்த்துட்டு நீங்கள் அப்படி பார்க்குறீங்கடா, உங்களுக்கு புரியுது ஜெனியோட நிலைமை என்னென்னு. இப்போ ஜெனி அமைதியாக, என்ன ஜங்குக் என்கிட்ட சொன்ன சத்தியம்லாம் பொய்யா, அப்போது என்கிட்ட நீ வச்ச சத்தியம் உனக்காக தானடா எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணேன், அப்போ அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லைல்ல ஜெனி. ஓ உமா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோடனே என்னை மறந்துட்டேன், அன்றைக்கி நான் கால் பண்ணுறேன் இக்னோர் பண்ணுறேன்ல ஜெனி, என்ன ஜெனின்னு இஷ்டப்பட்டு தானே நான் லவ் பண்ணேன், இஷ்டப்பட்டு தானே என் கூட படுத்த அப்படின்னு ஜெனி கத்த. நம்ம ஜேகேவா அப்படியே ஒரு மாதிரி கத்தாத அப்படின்னு சொல்ல, ஓ என்ன ஜங்குக் கத்தாதன்ற, என்னெல்லாம் நீ ஃபஸ்ட் ஜெனி நீ கூப்பிட மாட்டேன் தெரியுமா அப்படின்ட்டு சொல்ல, ஜெனி இங்கே பாரு, அது என்னோடய பாஸ்டா என்ன ஜங்குக் நல்லா இருக்குது பாஸ்டெல்லாம் சொல்கிறேன், உனக்கு விருப்பப்பட்டு கல்யாணம் ஆகலன்னு தெரியும், ஃபோர்ஸ்ஃபுல்லாக தானே கல்யாணம் இருக்குது, டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்ட்டு ஜெனி சொல்ல, இப்போ டேங் வந்துட்டு ஜெனி கிளம்பு, ஒரு குடும்பத்தை பிரிக்க நினைக்காத, டேங் வாங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், குடும்பத்தை பிரிக்கிறேன்னா அப்போ எனக்கு என்னோடய வாழ்க்கை நான் நல்லா இருக்கக்கூடாதா சொல்லு, நான் நல்லா இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு ஜெனி கத்த. இப்போ அவங்க ஒரு கால் வந்துட்டு ஜெனி மேம் வாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ அவங்க ஒரு பொண்ணு வரா, ஜெனி என்ன ஜெனி பண்ணிகிட்ருக்க, லிசா நீ இருக்கீங்க மற்ற சும்மா வந்து அடுத்தவங்க வீட்டில் என்ன பிரச்சனை உனக்கு வா அப்படின்ட்டு, லிசா என்ன விடுன்ற லிசா அப்படின்னு சொல்ல, ஜங்குக் ஃபைன், நான் இப்போது சொல்கிறேன், ஜேகேக்கு என்னை மட்டும்தான் பிடிக்கும், நீ என்ன வேணால் நினச்சிக்கோ அப்படின்ட்டு ஜெனி உங்களை பார்த்து ஒரே ஒரு ஷார்ப்பாக ஒரு நோட் சொல்லிட்டு போயிடுறாங்கடா. உங்களுக்கா என்னடா இது, என்ன எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன்டா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க, நான் லவ் பண்ண பாவத்துக்கு இதுதானா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பி ஜேகேவை பார்த்தா ஜேகே ஜெனி போன ரூட்டை தான் பார்த்துட்ருக்காரு தவிர்த்து உங்களோட பார்வை பார்க்கல. ஓ நல்லா இருக்கு
ரொம்ப 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 நல்லாயிருக்கு, நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இப்போ எந்திரிக்கிறீங்க, அந்த குழந்தைய பெட்டில் வச்சுட்டு. மைண்ட் பேசாதம்மா, உன்னோட சந்தோஷத்துக்காக எங்கள் 2 பேர் வாழ்க்கையை முடிச்சிட்டல. மைண்ட் இல்லடி, ஆமாம் நான் ஜங்குக் மாமாவை லவ் பண்ணேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல. இப்போ ஜேகே அப்படி உங்களை பார்க்குறது. மூணாவதுலேருந்து, அதாவது எனக்கு நினைவு தெரிஞ்சு 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து ஜேகேவை நான் லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருப்பேன், பின்னாடி பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனால் ஒரு பொழுதும் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்னை லவ் பண்ணுறாங்களான்னு கூட தெரிஞ்சுக்காமல் அவ்வளோ முட்டாளாக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னேன், ஏம்மா சொன்னேன், என்ன சொன்ன நீ? ஜேகேக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டான்னு. என் கல்யாணம் ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி நீ சொன்ன. ஓ, மாமாவுக்கும் நம்மளை பிடிக்குதான்னு ஆசையில் கல்யாணம் பண்ணேன். இப்போ புரியுது, அவர் என்னை இப்போ வரைக்குமே ஒரு தங்கச்சியாகவே தான் பார்த்துருக்காரு. நான் தான் என்னமோ யோசிச்சிட்டேன், அவ்வளோ ஆசையாக இருந்தேன். சரி, ஃபஸ்ட் டைம் சொன்னார், என் ஹார்ட்டு அப்படியே அடி வயிறுக்குள்ளே போயிடுச்சு. அப்படியே இதுக்கு உயிரோடு இருக்க அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அவருக்கு இப்படி ஒரு லவ் இருந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா அன்றைக்கே நான் வீட்டை விட்டு போயிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் லவ் பண்ணுற பர்சன் ஹாப்பியாக இருக்கிறது தான் எனக்கு முக்கியமா. இல்லடி, என்னம்மா என் சந்தோஷத்துக்காக நீ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சல, இப்போ உன் பொண்ணு சந்தோஷமாக இருக்கானா அப்படின்னு நீங்கள் கத்த. இப்போ ஜேகேப்பா ஜங்குக் என்னது அங்கிள், அவங்கள ஜங்குக்கும் மாமா ஒன்று சொல்லாதீங்க, இதெல்லாம் உங்கள் 2 பேர் தப்பு. என்ன வாங்கி பேசிட்டு இருக்கேன். ஆமாம், என் முடிவை கேட்டிங்களே, உங்கள் பையன் முடிவை நீங்கள் கேட்டிங்களா? கேட்டிருந்தீங்கன்னா இதெல்லாம் இன்றைக்கி நடந்திருக்குமா? சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்க அங்கே எல்லோரும் இருக்கவங்க அமைதியாடுறாங்க. ஓ, அப்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குல்ல, அப்போது நீங்கள் எல்லோரும் என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிருக்கீங்களே, நீயும் மறைச்சிருக்கல சாரா? இல்லைவா, எப்படி நான் இது உங்ககிட்ட சொல்கிறது? ஓ, அப்போ உனக்கும் தெரியும். யாருமே எனக்கு உண்மையாக இல்லை அப்படின்ட்டு சொல்ல. இப்போ ஜிக்கி வந்துட்டு வாயின், இல்லை நான் சொல்கிறது இல்லை 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 மாமா, எனக்கு புரியுது, நீங்கள் என்னை நல்லா பார்த்துக்குறீங்க, அன்றைக்கே சொல்லிட்டீங்க, வர மாட்டேக்கு ஏற மாட்டேது, என்ன பண்ணுறது? ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்து உங்களை லவ் பண்ணிட்டுனா, அதான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. நீ அந்த படம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா, நீ பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்கீங்கடா. இப்போது அந்த குழந்த அழுகுது, எல்லோரும் குழந்தைய கூட பார்க்காம உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜேகேயோட அப்பா ஜேகிட்ட வந்துட்டு, ஜங்குக் அவளை அழுகிறா, ஏதாச்சும் சொல்லு, என் மருமக இப்படி அழுகிறது கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு ஜேகேயோட அப்பா அப்படியே சொல்லு. இப்போது நீங்கள் தாண்டா இப்படி உட்காந்துருக்கீங்க. இப்போது யாருமே எதுவுமே பேசல. இப்போ ஜேகே உங்ககிட்ட வந்துட்டு, வைன், இல்லைண்ணா உன்னை ஹர்ட் இல்லை மாமா, நீங்கள் ஹர்ட்லாம் பண்ணல, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அது இவங்க எல்லோரும் வந்துட்டு இப்போ எனக்கு ஜேகேன்னு சொல்லி நான் ரொம்பவே லவ் பண்ணிட்டேன். நான் 3rd படிக்கும் போதெல்லாம் நீ என்னை கூட்டிகிட்டு வருவல வீட்டுக்கு, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் வரத்துக்கும் இதுக்காகவே ஹாப்பியாக இருப்பேன் தெரியுமா, ஏன்னா நீ என் கூட வருவேன்னு அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஜேகே அப்படியே பார்க்குறாருடா, அவ்வளோ அவரோட மூஞ்சில் ஒரு மாதிரி இந்த அப்பாவி பிள்ளைய கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு இருக்கிறவருக்கு. நீங்களா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, அவங்களும் உண்மையை தான் காதலிச்சிருக்காங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு இப்போது நீங்கள் சொல்ல. ஜேகே வந்துட்டு அப்படியே இருக்காரு. நீங்கள் அப்படியே ஜேகேயோட ஹேரை அப்படியே பின்னாடியே அவரோட காதுக்கு பின்னாடி வைக்கிறீங்கடா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நீ என்ன ஃபீல் பண்ணாத, நீ சின்ன வயசுலேருந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுவேன் தெரியுமா அப்படின்ட்டு சொல்ல. ஜேகேவுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது, லைக் ஒரு சோக கலந்த சிரிப்பு. பிகாஸ் ஜேகேவும் நீங்களும் கசின்ஸே ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்கடா. அவர் எப்பயுமே உங்களை தோளில் தூக்கி வளர்த்து தான் சுற்றிட்டுருப்பார், தவிர்த்து இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்காது. இப்போ அப்படியே ஒரு ஈவினிங் என்ன காட்டுறாங்க, எல்லோரும் இந்த வீட்டில் தான் இருக்காங்க, பட் யார் மூஞ்சிலையும் எதுவுமே இல்லை. இப்போ ஜேகே தான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் நம்ம ஜேஹோப் உட்காந்துருக்காரு, அங்கே ஆப்போசிட்டில் ஜெனியும் லிசாவும் வராங்க. ஜெனி வந்துட்டு ஓடி போய் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிட்டு, ஜங்குக் என்னை விட்டு போகிறேன்னு சொல்லாது ஜங்குக், முடியலடா, 5 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம்ல, இப்போது கல்யாணம் தானடா ஆச்சு,
எதுவும் ஆகலை, எனக்கு தெரியும் நீ அவளை எதுவும் தொட்டிருக்க மாட்டேன், அந்த பொண்ணு என்னை வெட்ட மாட்டேன் ஜேகே அப்படின்ட்டு ஜெனி ஒரு மாதிரி டியர்ஸில் கேட்க ஜேகே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஜெனியை தள்ளி வைக்கிறாரு. என்ன ஜங்குக் பண்ணுற? இல்லை ஜெனி, இது சரி வரும்னு எனக்கு தோணலை. சரி வரும்னு தோணலையா? என்ன தோணலை? இல்லை ஜெனி, நான் என்ன சொல்கிறேன்னா, மனசு மாறுது ஜங்குக், உனக்கு எதனால் மாறுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை அப்படி சொல்லலை ஜெனி நான். அப்புறம் இல்லை எனக்காக அவனை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணாளா? இல்லை எத்தனை வருஷத்துல லவ் பண்ணியா? சொந்தக்காரன்னு ஆசை தானே ஜெனி, தேவலாம் பேசிகிட்டு இருக்காத ஹோபி. நான் என் பாய் ஃப்ரெண்ட்டை பேசிகிட்டு இருக்கேன். இனி அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை, அவன் இன்னொரு பர்சனோட ஹஸ்பண்ட். ஜங்குக் என்ன பாரு ஜங்குக்கா அப்படின்ட்டு ஜெனி அவனோட ஃபேஸை கப் பண்ணேன். இப்போ ஜேகேக்கு உடனே ஞாபகம் வருது, லைக் நீங்களும் ஜேகேவும் ஒன்றா இருக்கும் போதெல்லாம் ஜங்குக்குமாமா எனக்கு வாங்கி கொடுமாமாம்மா வாங்கி கொடுமாம்மா, என்னடி பொடி மாமா வாங்கி கொடு என் மாமாலாம் என் செல்ல மாமாலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரி தான் அவன் ஃபேஸை கப் பண்ணியிருப்பீங்க. இப்போது ஜெனி தொட்டப்போ அவருக்கு எதுவுமே ஆகலை, அவருக்கு உங்களோட நினப்பு வருது. ஜெனி என்ன ஜெனி பண்ணிகிட்ருக்க? என்ன ஜங்கோக் தள்ளி போய் நிற்கிற? தொட்டுறது அருவருப்பாக இருக்கா? கம்பளி பூச்சி வருதா? இல்லை ஜெனி அப்படி சொல்ல. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல. இப்போது அப்படி ஒரு ஃபோன் கால் வருது. யார்? அட அம்மா. என்னம்மா? ஜங்கோக் என்னம்மாச்சு? இல்லை வயனை காணுமா? என்னம்மா சொல்கிற? வயனங்கம்மா? இல்லை வீட்டில் ஃபுல்லாக தேடி பார்த்தேன், காணும் ஹோபி தேடிட்டு இருக்காண்டா, எனக்கு ஒரு மாதிரி நடுக்குதுடா. மச்சான் ஜிமின், நான் ஜிமின் பேசுகிறேன்டா. ஜங்கோக் என்னடாச்சு? மச்சான் ஜெகி இங்கே பாரு, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, வயனை காணும்டா. என்னடா சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜெகி கேட்க, எங்கள் ஜெனி பார்க்குறான். அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பதட்டம் தெரியுது. ஜெனி இதை பண்ணியிருப்பாளா அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஜெனி வயனை இதை பண்ணியா? அவ்வளோ சீப்பில் இல்லை, பொண்ணுங்களை தொட அளவுக்கு அப்படின்னு ஜெனி சொல்ல. ப்ளீஸா என்னாச்சு ஜேகே? இல்லை என் ஒய்ஃபை காணோம் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்ல. ஹோபி ஏடாச்சு வயனுக்கு என்னடாச்சு? தெரடா காணோன்றான், என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜெனியோட ஃபேஸ் அப்படியே மாறுது. லைக் அந்த ஒய்ஃபுன்ற ஒரு வார்த்தை அவனை அவ்வளோ ஹர்ட் பண்ணுது. ஒய்ஃபா அப்படின்னு ஜெனி அப்படியே பார்க்குறாங்கடா. இப்போது அப்படியே கட் பண்ணால் ஒரு காலி குடோனில் ஒரு 20 பாய்ஸ் அப்படியே இருக்காங்க சுற்றி. அங்கே நீங்கள் அப்படியே உங்களோட கையெல்லாம் கட்டி வாயில் டேப் போட்டி உங்கள் தலையில் ரத்தம் வருது. இப்போ அப்படியே உங்கள் ஒரு டான் மாதிரி உள்ள ஒரு வராரு. சியாலுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு யாரையாவது வளர்ப்பணும்னு நினச்சேன், இப்போது யாரையாவது ருசிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அப்படியே உங்களோட கன்னத்தில் தொட்டு அந்த முடியை அப்படியே பின்னாடி டக் பண்ணேன். ஓகேடா, இந்த ஒரு 1 ஷாட் நான் இதிலே முடிக்க போகிறதில்ல, பிகாஸ் நான் அதை 2 ஷாட்டாக போடலாமா வேண்டாமான்னு இருக்கேன். நான் ஆல்ரெடி டியூரேஷன் ரொம்ப அதிகமாக வந்துருச்சா, ஸோ அதனால தான். அண்ட் நம்ம 2 ஷாட்டாக போட்டு முடிச்சிடலாமா, எப்படி சொல்கிறீங்க? அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், நம்ம அதிலே போட்டோன்னா ஓகேவா? அண்ட் ஓகேன்னு நினைக்கிறேன். அபிக்குட்டி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், நீங்கள் நினச்ச மாதிரி நான் போட்டிருக்கேனா இல்லையான்னு. அண்ட் ஓகேடா, பாய். நல்லா வியூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா, லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. எப்படியாவது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு வந்துட்டு ஆர்வம் அதிகமாக. ஓகே நெக்ஸ்ட் என்ன போடலாம் அப்படின்னு. அண்ட் ஓகேடா, லவ் யூ கைஸ், பை மசில் குட்டீஸ்.